ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ன்றது எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்றது போது ஏற்படக்கூடிய, அதாவது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த எரர். நம்ம அப்சல்யூட் எரர் ரெண்டு வெவ்வேறு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. அந்த ரெண்டு வெவ்வேறு மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அதை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதுல ஒரு எரர் வருது. ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய எரர் அப்சல்யூட் எரர். இப்ப அந்த ரேடியஸ் வேல்யூவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்ன, நமக்கு பை ஆர் ஸ்கொயர். அப்ப ரேடியஸே ரெண்டு தடவை போட்டு பெருக்க போறீங்க. ரெண்டுலயுமே எரர் இருக்கு. ஆறுல ரெண்டு எரர் இருக்கா, ஆறுக்கு எரர் இருக்கு, இன்னொரு ஆறுக்கு எரர் இருக்கு. ஆர் இன்ட்டு ஆறு, எரர் இன்ட்டு எரர். அப்ப ரெண்டு எரரை பெருக்கும் போது எரர் வந்து என்ன ஆகும், அத ரெண்டு எரர் வேல்யூ, எரரோட உள்ள நெசட் வேல்யூ பெருக்கும் போது எரர் எந்த அளவுக்கு ப்ராபகேட் ஆகுது, அதாவது மல்டிபிள் ஆகுது அப்படின்றத நம்ம பாக்குறது தான் இந்த இது. அதாவது கூட்டும் போது எப்படி மல்டிபிள் ஆகும், பெருக்கு அதே மாதிரி கழிக்கும் போது என்ன ஆகும், அதே மாதிரி பெருக்கும் போது வகுக்கும் போது, அதே மாதிரி பவர் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ரெண்டு குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எரர் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து ரெண்டு குவான்டிட்டியை ஆட் பண்ண போறோம். ஒரு குவான்டிட்டி ஏ, இன்னொரு குவான்டிட்டி என்னது பி. நீங்க ஏ மெஷர் பண்ணும்போது ஏற்கனவே நீங்க எப்படி மெஷர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எரரோட மெஷர் பண்ணிருக்கீங்க. அதுக்கான எரர் வந்து டெல்டா ஏ. ஏயோட மெஷர் எரர் வேல்யூ டெல்டா ஏ. பி அதே மாதிரி மெஷர் பண்ணும்போது என்ன மெஷர் பண்ணிருப்பீங்க, பி பிளஸ் டெல்டா பியோட தான் மெஷர் பண்ணிருப்பீங்க. அதுலயும் ஒரு எரர் வந்திருக்கும், ஏலயும் ஒரு எரர் வந்திருக்கும். இப்ப டெல்டா ஏ டெல்டா பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். ஏ மெஷர் பண்ணும்போது ஏ இஸ் த ட்ரூ வேல்யூ, அதுல இருந்து எவ்வளவு மாறி வந்திருக்கு நமக்கு, டெல்டா ஏ. அப்ப ஏ பிளஸ் பிளஸ் ஆர், ஆக்சுவலா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அதே மாதிரி பி பிளஸ் ஆர் மைனஸ், எரர் வந்து கூடி இருக்கலாம் அல்லது என்ன பண்ணிருக்கலாம், ஆமா அதை வந்து கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். அப்ப டெல்டா ஏ அண்ட் டெல்டா பின்றது அப்சல்யூட் எரரா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த ஏயையும் பியையும் இப்ப கூட்ட வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி கூட்டும் போது எரர் என்ன ஆகும்னா, எரரும் என்ன ஆகுது, ஆட் ஆகும். எரரும் ஆட் ஆகும். அப்ப டெல்டா இசட்ன்றது கூட்டும் போது ஏற்படக்கூடிய எரர். ரெண்டு வேல்யூ கூட்டுறதுனால ஏற்படக்கூடிய எரர் டெல்டா இசட் எடுத்துட்டீங்கன்னா, அப்ப டெல்டா இசட் ஈக்குவல் டு என்ன பார்க்கலாம், டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. இப்ப இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா என்ன புரிஞ்சிடும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம மெஷர் பண்றோம். ஒன்னு வந்து R1, இன்னொன்னு R2. ரெண்டையும் மெஷர் பண்றோம். அத ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தனித்தனியா மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டை என்ன பண்றாங்க, கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ்ல போய் இப்ப கனெக்ட் பண்ண போறோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அதுக்கு மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன ஃபார்முலா நமக்கு, RS ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. அப்ப R1லயும் எரர் இருக்கு. என்ன R1ல என்ன எரர் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 3. R2ல என்ன எரர் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்றது என்னது, இதான் டெல்டா ஏ. ரைட்டா, பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்றது என்ன எடுத்துக்கணும், நம்ம டெல்டா பின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரிஜினல் வேல்யூ 100 அப்படியே போட்டுரும், 150 அப்படியே போட்டுரும். ஒரிஜினல் வேல்யூ ரெண்டையும் கூட்டிடுறீங்க, இது ஒரிஜினல் வேல்யூ. அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரெண்டு ஏறதையும் அப்படியே கூட்டிட வேண்டியதான். 3 2 5. அப்ப ஆன்சர் வந்து 250 பிளஸ் ஆர் மைனஸ் 5. இப்ப கூட்டும் போது எதாவது கூடுவேன், என்ன ஆகுது, ஆட் ஆகுது. அவ்வளவுதான். இப்ப டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. சரி, அடுத்து எரர் இன் தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டி. ரெண்டு குவான்டிட்டியை கழிக்கும் போது எரர் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆகும், அப்போ ஆடிங் தான் ஆகும், கழிச்சிடக்கூடாது. எரரை கழிக்க கூடாது, எரரை கூட்டணும், பட் வேல்யூ கழிக்கணும். வேல்யூவும் கூட்டிடாதீங்க. உதாரணமா வந்து ரெண்டு டெம்பரேச்சர் ஆஃப் டூ பாடிஸ் மெஷர்ட் பை தெர்மோமீட்டர் ஆர் T1 equal to 20.0.5 டிகிரி செல்சியஸ். T2 வந்து எவ்வளவுனா 50. கால்குலேட் தி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கேக்குறான். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இதை எப்படி போடுவீங்க, இது ரெண்டு என்ன பண்ணும், 20 50 என்ன பண்ணணும், நம்ம வந்து கழிக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 50ல 20 போச்சுன்னா 30. ஆனா எரர் ரெண்டு என்ன பண்ணணும், இப்ப எரர் ரெண்டையும் கூட்டணும். இப்ப ஆன்சர் என்ன பாருங்க, 30 எரர் ரெண்டையும் கூட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1. ட்ரூ வேல்யூ ரெண்டையும் கழிச்சிடணும். ஏன்னா கழிக்க சொல்லி கழிக்கிறது தானே, கழிக்கிறத என்ன பண்ணணும், என்ன வேலை பண்ணணும் அந்த வேலையை அப்படியே பார்த்துடணும். பட் ஆனா எரர் என்ன பண்ணணும், நம்ம வந்து இரண்டு வேல்யூஸ கூட்டும் போதும் கழிக்கும் போதும் எரரை என்னதான் பண்ணணும், நீங்க எரரை கூட்டணும்.
இது ஜெனரல் ஃபார்முலா தான். நமக்கு வந்து ரெண்டுக்குமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே என்ன ஃபார்முலா? டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. ஏன் கழிக்கும் போதும் நமக்கு வந்து எரரை நம்ம ஏன் ஆட் பண்றோம்னா, நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே மேக்சிமம் எரர். இப்போ வந்து ஒருவேளை வந்து நமக்கு என்ன இருக்கலாம், நமக்கு வந்து எரரையே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் எடுத்துருக்கோம். அப்ப இங்க பிளஸ் ஆர் மைனஸ்ன்ற போது நார்மலா வந்து நம்ம எரரை வந்து பிளஸ் ஆர் மைனஸ், இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் தான் எடுப்போம். அப்போ வந்து அது வந்து ஒண்ணு மைனஸா இருக்கலாம், இன்னொன்னு என்னவா இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படின்ற போது நமக்கு வந்து அதனால எரர் வந்து ஆடிங் தான் ஆகும், ஏன்னா அது நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும். அந்த எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். அது மாதிரி ரெண்டு குவான்டிட்டி வந்து பெருக்கிறோம், பெருக்கும் போது எரர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா வந்து டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. இதுல ஏன்றது என்னது? ட்ரூ வேல்யூ. டெல்டா என்றது அப்சல்யூட் எரர், ஏல உள்ள அப்சல்யூட் எரர். பின்றது ட்ரூ வேல்யூ, டெல்டா பின்றது அப்சல்யூட் எரர். ரைட். இப்ப இதுல வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து இது வந்து என்னது ஏ, இது வந்து என்னது டெல்டா ஏவா, இது வந்து என்னது அது மாதிரி பி, இது வந்து டெல்டா பி. ரைட். இப்ப என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செவகத்தினுடைய ரெக்டாங்கிளினுடைய நீளம் அகலம் கொடுத்துருக்கான், ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கான், ரெண்டுலயுமே என்ன இருக்கு, நமக்கு எரர்ஸ் இருக்கு. ரைட்டா. இப்ப இதுல வந்து ஏ வந்து 5.7, பி வந்து 3.4. இப்ப சரி, செவகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? எல் இன்டு பி. இப்ப இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? பெருக்க போறீங்க. ரைட்டா. சரி, இப்ப ரெண்டையும் நம்ம பெருக்கலாம். இப்ப ஏரியா இங்க வந்துடலாம் டைரக்டா. ஏரியா ஈக்குவல் டு எல் இன்டு பி. பெருக்கும் போது என்ன பண்றாங்க பாருங்க, பெருக்கும் போது அந்த ட்ரூ வேல்யூ ரெண்டையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நம்ம வந்து அப்படியே பெருக்கிட்டாங்க. பெருக்கி அந்த ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்டா ஏ பை ஏ கண்டுபிடிக்கிறான். அடுத்து டெல்டா ஏ பை ஏ, சாரி டெல்டா ஏ பை, சாரி டெல்டா ஏ பை என்றதை இங்க வந்து எதுக்கு வச்சிருக்கான், இல்ல ஏரியாவுக்கு வச்சிருக்கான். ஏரியா இது வந்து என்னது ஏரியா. அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருந்து டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, ஆக்சுவலா வந்து இந்த ஃபார்முலாவில இருந்து டெல்டா இசட் பை இசட் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா இசட் கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி நேரடியாக நம்ம இப்படி கூட பார்த்துக்கலாம். டெல்டா இசட் ஈக்குவல் டு இசட் இங்க கொண்டு வந்துடணும். இசட் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. இதுல டெல்டா இசட்ன்றது பெருக்கின பிறகு வரக்கூடிய பிழை, இசட்ன்றது அந்த பெருக்கல் வேல்யூ, பெருக்கல் வேல்யூ ஒரிஜினல் ட்ரூ வேல்யூட பெருக்கல் இசட்ன்றது. அப்ப எப்படி போட்டிருக்காங்கன்னு பாப்போமா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா கண்டுபிடிச்சதுதான் ஏன்னு வச்சுக்கிட்டான். இது ஏ மீன்ஸ் ஆக்சுவலா நம்ம ஃபார்முலால இசட், ஃபார்முலா படி வந்து ஏன்னு போட்டிருக்கிறது என்னது இசட். அடுத்து டெல்டா ஏ பை ஏன்னு போட்டிருக்காங்க, அது ஆக்சுவலா என்னது டெல்டா இசட் பை இசட். இப்ப டெல்டா இசட் பை இசட்க்கு என்ன ஃபார்முலா, நமக்கு வந்து டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. அந்த டெல்டா ஏ நம்ம வந்து நீளமா எடுத்துக்கிட்டான். அப்ப டெல்டா எல் பை எல் எடுத்துக்கிட்டான், அகலத்தை வந்து பிபின்னு போட்டுட்டான். இப்ப அப்படி நம்ம இந்த வேல்யூ. இப்ப அடுத்து இதுல வந்து டெல்டா ஏ இங்க பெருக்கிறோம், ஏ இங்க பெருக்கிட்டா இங்க வந்துருது நமக்கு ஏ. டெல்டா எல் பை எல் பிளஸ் டெல்டா பி பை பி. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டெல்டா எல் எவ்வளவுன்னு தெரியும். டெல்டா எல்ன்றது நீளத்தினுடைய மாற்றம், நீளத்தினுடைய மாற்றம் வந்து எவ்வளவு, இப்ப எரர் வந்து 0.1. பிரெத்ல வந்து எவ்வளவு எரர் பார்த்தீங்கன்னா 0.2. அப்ப 0.1 0.2 கீழே வந்து அவருடைய ட்ரூ வேல்யூஸ் போட்டுட்டு அவருடைய நம்ம இந்த 19.4 கண்டுபிடிச்ச உண்மையான ஏரியா, அந்த ட்ரூ ஏரியாவால பெருக்கிடணும். பெருக்கி கடைசியில இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்கன்னா, ரவுண்ட் அப் பண்ணா 1.5. அப்ப ஏரியா வித் எரர் லிமிட் ஏ ஈக்குவல் டு 19.4 பிளஸ் ஆர் மைனஸ் 1.5. அடுத்து இதே மாதிரி டிவிஷன், டிவிஷனுக்கும் அதே ஃபார்முலா தான் எரருக்கு. இப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து, ஆனா இங்க வந்து இப்ப டிவிஷன்ல இசட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசட்ன்றது டிவிஷன்ல இசட்ன்றது என்ன, மல்டிபிளிகேஷன்ல இசட்ன்றது வந்து அந்த ரெண்டு ட்ரூ வேல்யூ பெருக்கல். இங்க டிவிஷன்ல இசட்ன்றது ரெண்டு ட்ரூ வேல்யூட வகுத்தல். ரெண்டா இசட்ன்றது அதோடைய வகுத்தல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ட்ரூ வேல்யூ வகுத்து வச்சுக்கணும். இப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வோல்டேஜ் கொடுத்துட்டு
அப்புறம் வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்கறான். இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட். அப்போ வோல்டேஜ் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம வகுக்க போறோம். அப்ப வகுக்கும் போது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ட்ரூ வேல்யூ ரெண்டையும் வகுந்துடலாம். 100/10 100/10 வகுத்தா என்ன வருது நமக்கு 10. இந்த 10 தான் நம்ம வந்து டெல்டா இசட்னு எடுத்துக்கணும். பட் இங்க இது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால டெல்டா இசட்டுக்கு பதிலாக டெல்டா R/R வச்சுக்கலாம். டெல்டா A/A வந்து V/Vன்னு வச்சுக்கலாம். V/B வந்து டெல்டா I/Iன்னு வச்சுக்கணும். அப்படி as usual நமக்கு மல்டிபிளிகேஷன்ல போட்ட மாதிரி அப்படியே போட்டு கொண்டு வந்து கடைசியில இதை எழுதிட்டோம். வகுத்தல் பெருக்கலுக்கு கணக்கு வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஸ்டெப் போட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கூட்டல் கழித்தல்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், ட்ரூ வேல்யூ கூட்டிக்கலாம், எரர் வேல்யூ கூட்டிக்கலாம். கழித்தல்னா ட்ரூ வேல்யூ கழிச்சுக்கலாம், எரர் அப்படியே கழிச்சு போட்டுக்கலாம். பட் வகுத்தல் பெருக்கல்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. அடுத்து பவர்ல இருக்குது. பவருக்கு இப்ப Z = A/n. இப்ப நம்ம இந்த πr² எல்லாம் இதுல வரும், நமக்கு இந்த இதுல வரும். இப்ப நீங்க R கண்டுபிடிச்சிட்டு R² பண்றீங்க. அது மாதிரி அப்போ வந்து என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா டெல்டா Z/Z = n டெல்டா A/A. என்னன்றது பவர், என்னன்றது பவர்ல இருக்கிற நம்பரை வந்து என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ ஜெனரல் ரூல் பாத்தீங்க அப்படின்னா Z = A/P P/Q C/R. பாத்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர் இருக்கு, ABC. 3க்குமே என்ன இருக்கு, பவர் இருக்கு. 3 வெவ்வேறு ரீடிங்க, 3லயும் எரர் வருது, 3லயுமே என்ன இருக்கு, நமக்கு பவர் இருக்கு. அப்ப என்ன ரூல் யூஸ் பண்றாங்க, டெல்டா Z/Z = A/P. A/P என்ன போட்டு போறோம் வந்து P டெல்டா A/A. B பவர்ல என்ன இருக்கு, Q இருக்கா. அப்ப என்ன போட போறீங்க நீங்க வந்து Q டெல்டா B/B. C/R என்ன போட போறீங்க நம்ம வந்து R டெல்டா C/C. அவ்வளவுதான். இது வந்து மேக்ஸிமம் ஃபிராக்ஷனல் எரர். அடுத்து பெர்சன்டேஜ் எரர். பெர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா இதை அப்படியே என்ன பண்றோம், நம்ம வந்து அதை அப்படியே நீங்க 100ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு, ஜெனரல் ஃபார்முலா. இப்ப இதுக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். The physical quantity x is given by x = a² b³ c√d. If the percentage errors of the measurement in A ல உள்ள மெஷர்மெண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் வந்து 4%, 2, 3, 1. A B C D 4க்குமே கொடுத்துட்டான். Then calculate the percentage error in the calculation of x. அப்ப x ல எவ்வளவு percentage error வரும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கொடுத்துட்டு மொத்தம் கேட்கலாம். இப்ப இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கலாமா. ஃபார்முலா என்னது, x = இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஃபார்முலா எழுதுவீங்க, A² இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணுவீங்க, 2 போட்டுட்டு டெல்டா A/A போட்டுருவீங்க. அடுத்து பிளஸ்ஸா பெருக்கலாம், பிளஸ். அடுத்து B³ எப்படி எழுதலாம், டெல்டா B/B. அடுத்து பிளஸ் C இருக்கு. Cனா அது பவர்ல என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப என்ன போடுவீங்க, நம்ம வந்து வெறும் del C/C போடலாம். அடுத்து பிளஸ், இது வந்து பவர் 1/2. அப்ப 1/2 போட்டு டெல்டா D/D போட்டுலாம். அவனே என்ன கொடுத்துருக்கான், இந்த பர்சன்டேஜ் எரர் கொடுத்துட்டான், ஒவ்வொன்றையும் பர்சன்டேஜ் எரர் கொடுத்துட்டான். ரைட், சரி எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நமக்கு கரெக்ட். இல்ல பர்சன்டேஜ் எரர்ன்றதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம் ஃபார்முலாவில. இப்ப அப்படியே நம்ம போட வேண்டியதான். இப்ப டெல்டா x/x × 100 இதுதான் நமக்கு கேள்வி. இப்ப 2 × டெல்டா A/A × 100 இதான் பெர்சன்டேஜ் எரர் இல்லையா. பெர்சன்டேஜ் எரர்ன்றது டெல்டா A/A × 100. A யோட பெர்சன்டேஜ் எரர் எவ்வளவு, 4%. B யோட பெர்சன்டேஜ் எரர் எவ்வளவு, 2. இதுக்கு வந்து எத்தனை, 3. இதுக்கு வந்து என்ன கொடுத்தோம்னா 1. அப்படியே போட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். மொத்தம் வந்து 17.5%. இப்ப நீங்க எக்ஸ கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு எரர் வருது பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் எரர் வருது நமக்கு, 17.5% எரர் வரும். ஆனா பாத்தீங்கன்னா தனித்தனியா பாத்தீங்கன்னா A அளக்கும் போது நமக்கு 4% தான். B நீங்க எவ்வளவு எரரோட அளக்குறீங்க, 2% தான். C வந்து 3% தான். D வந்து 1% தான். ஆனா ஒவ்வொன்றையும் கம்மியான பர்சன்டேஜ் எரர்ல தான் அளக்குறீங்க. நீ என்ன சொல்லலாம், நான் A அளந்தேன், 4% தான் அளந்தேன்,
கம்மியான வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் மொத்த எரர் வந்து என்ன ஆயிடுச்சு நமக்கு கால்குலேஷன்ல? ஆமா 17.5% ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா வந்து இதுல அன்னியன் படத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து ஒவ்வொரு ரூபாய் வாங்கினாலும் நம்ம 5 பைசா வாங்கினாலும் 1 கோடி வருது அப்படின்ற மாதிரி. நீங்க பார்க்கும்போது சின்ன எரரா தெரியும், ஆனா அதை கால்குலேஷன்ல போகும்போது என்ன ஆகுது நமக்கு, அது எரர் வந்து மல்டிபிள் ஆகி பெரிய லெவல்ல போகுது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு தவறுகள் கூட பெரிய அளவுல நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ரீடிங் வந்து பாதிக்கும்.